சாப்பாடு இன்னொரு எங்க சாப்பிடு தலைவா பசித்தாக தின்னு விட்டது உறக்கம் வெகு தூரமாக வந்ததினால் கால் கரங்கள் எல்லாம் வசதியாக அருமை. இதுபோல் உணவை மணிமணி நாட்டில் பார்த்ததே இல்லை. புரியுதா? நாங்கள் அரண்மனையில் வெளியே வந்திருக்கிறோம். உள்ளே ஆகட்டும். மாமா இப்ப கூஜி முன்னாடி கூஜி அதானா சாரம் ஓட்டுவான் நம்ம அந்த வச்சுக்குவான். உயிரை காப்பாத்துனீங்கல்ல, அதனால சின்ன பிரைஸ் ஒண்ணு கொடுக்க போறேன். என் உயிரை காப்பாத்தணும்ல, என்னையே உனக்கு கொடுக்கறேன்னு இருக்கேன். தாயாகவும் தங்கையாகவும் நினைப்பவன் தெளிவாதாங்க முடிவு கத்திரிக்கலாம் அப்பாற்பட்டவன். பாருங்க, காப்பாற்றீங்கல்ல, என்னை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறார். அப்படித்தானே போன்ற புருவம், அகண்ட மார்பகம், என்ன நடை, என்ன இது போல் அழகை இந்த மணிமணி நாட்டில் பார்த்தது கிடையாது. இந்த முல்லை நாட்டில் பார்த்துவிட்டேன். உன்னை பார்க்க பார்க்க என் இதயம் எப்படி தெரிவார்? பார்ப்பது கண்கள் இருப்பது வார்த்தைகளே வரவில்லை. காத்திருப்பது கண்கள் மட்டுமல்ல, இதயம்தான். கண்கள் உன் முகத்தை தருகிறது, இதயம் உன் அன்பை தருகிறது. என்னங்க ஆகாயத்தில் பூ பறிக்க, அந்தமான் புறப்படுக்க, மன்னனை காத்திருக்க, மங்கை உனக்கே சொந்தம். காட்டு
கூச்சமா இருக்கு. ஐயோ வேணாண்டா. வேண்டாம் வேண்டாம் என்று எடுத்துரைத்தேன். புனிதம் வேண்டும் வேண்டும் என்று உரைத்தால் என்னுடைய பசி தீர்ந்து விட்டது. என் தந்த வேலை முடிந்தது. இப்போது மணிமணி நாட்டுக்கு செல்ல வேண்டும். சென்று வருகிறேன். ஏங்க கடமைகள் பல காத்துக் கொண்டிருக்கிறது. கடுமையில் காத்திருக்கா? ஏங்க வேணாம் வேணும்னு சொன்னேன், கேட்டீங்களா? இந்த நடந்து விட்டு போறேன்னு சொன்ன நியாயமாங்க? ஆத்திரத்தால் அறிவிழந்து நீங்க தான் ஆகையால் அதற்காக இப்போது என்ன எங்க விட்டு போறேன்னு சொல்றீங்க? நாட்கள் சர்வ ஜாக்கிரதாக இரு. நான் சென்று பல கடமைகள் காத்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்க, அதை முடித்து விட்டு பிறகு உன்னை வந்து சந்திக்கிறேன். நான் தனியால இருக்க மாட்டேன், உங்க கூட தான் வருவேன். வேண்டாம், நான் சொல்லும் வரை முல்லை நாட்டில் சர்வ ஜாக்கிரதையாக. ஏங்க போயிட்டு எப்போ வருவீங்க? நேரம் காலம் வருவதற்குள் சீக்கிரமாக வந்து நம்பலாமா? என்னை நம்பு, உனக்கு வராது வந்து. ஏங்க கழுத்துல தாலி கூட நடந்து விட்டு போற நியாயமாங்க? எனக்கு வந்த மனசாட்சி இல்லையா என்ன? என் இதயத்தை திருடியவள் நீ. உனக்கென்று ஒரு இடம் வைத்திருக்கிறேன், அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். சரிங்க, கடமைகள் பழக்கம். ஏமாத்த மாட்டீங்களே? நான் ஏமாத்த மாட்டேன். என்னை நம்பினால் அடுத்தவனை கைவிட்டது கிடையாது. ஆகையால் உன் வார்த்தை நம்பி இருக்கேன். வார்த்தை சிறவேது கொண்டிருக்கிறேன். வெகு சீக்கிரமாக சென்று உன்னை வந்து சந்திக்கிறேன். முறைப்படி தாலி கட்டுகிறேன். புறப்படுவோம். சீக்கிரமா வந்துருங்க. எப்படியோ முல்லை நாட்டு வந்து சேர்ந்து விட்டோம். அரண்மனை அதோ இருக்கிறது. இருந்தாலும் என்னை காதலிக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் உடைய சுகத்தை எல்லாம் வெறுத்தினுடன் வந்து கொண்டிருக்கிறாய். கேள்வி, ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ. வைத்து கொண்டாடினே மழை பெய்யாதானே மண் வாசம் ஒன்ன நினைச்சாலே பூவாசம்.
மட்டும் துணையாக முல்லை நாட்டு அரண்மனை வந்து அடைந்து விட்டு அரண்மனைக்குள்ள யாராவது இருக்கிறார் என்று புறப்பட பல நாடுகளுக்கு சென்று சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு என்னுடைய தங்கை தனிமையிலே ஆனால் என்னுடைய தங்கை எப்படி இருக்கின்றாலும் சரி சென்று தங்கையை பார்க்கிறேன். வேணான்னு இந்த நிலைமையில விட்டுட்டு போயிட்டானே, வருவானா வரமாட்டானா தெரியலையே. அவனை எங்க தேடி என்ன நான் பண்ண போறேன் புரியலையே.